எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்டன்னிங்கான பிளேஸ். இந்த வியூக்காக தான் பல பேர் இதை பைக்கர்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபுல் ஆஃப் ரோடு. பெரும்பாலும் நம்மளை மட்டும் அந்த பியூட்டிஃபுல் சன்செட். இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு பர் ஹெட் 20 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ 40 ருபீஸ் ஆஃப்டர் த தேர்ட் கர்நாடிக் வார். ஸோ இந்த டெரிட்டரிஸ் எல்லாமே அந்த சமயத்தில் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கைவசமாக எடுத்து ஒரு சின்ன பிரேக்கில் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முருகரை பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குது, ட்ரைவ் பண்ணலாம். ஜோஷுவஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா புலுமலை ஃபோர்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பூலுமலை ஃபோர்ட் போகிற வழியெல்லாம் நிறையா கிராமங்கள் இருக்குது. அங்கே எல்லாமே விவசாயத்தை அடிப்படையாக வச்சு வாழ்கிறாங்க மக்கள். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழிகள் வச்சுருக்காங்க. அது பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் ரொம்ப சிறப்பாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கும் முருகன் எதிலும் முருகன் மாதிரி நாங்கள் எடுத்த ஒரு சின்ன பிரேக்கில் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முருகரை பார்த்துட்டோம். அந்த மலைக்கு தான் போகிறோம். செம்ம ஏரியா, சூப்பராக இருக்குது, ட்ரைவ் பண்ணலாம். பாலசி பேட்டில் அப்புறம் பிரிட்டிஷோட பவர் இந்தியாவில் ஸ்லோவாக எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் மெயினாக நடக்கப்பட்ட கர்நாடிக் ரீஜன் கோஸ்டல் வார். அப்போ தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஜியோகிராஃபிக்கல் அப்ரோச் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அப்போது 1740 ஏடியிலேருந்து 1830 வரைக்குமே இந்த டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. அப்போ ஜேர்னல் ஜேம்ஸ் ரெனலை தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜியோகிராஃபின்னு கூட சொல்லுவாங்க. அவர் இருந்த சமயத்தில் தான் பரமஹால் டிஸ்ட்ரிக்டை வந்து 1732 கண்டுபிடிக்கிறாங்க ஆஃப்டர் த தேர்ட் கர்நாடிக் வார். ஸோ இந்த டெரிட்டரிஸ் எல்லாமே அந்த சமயத்தில் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கைவசம் ஆகுது. அப்போ தான் இதை வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியோட அட்டாச் பண்ணுறாங்க. லேட்டராக தான் உங்களுக்கு த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் மேப் ஆஃப் இந்தியாவை வந்து 1783 லான்ச் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் பல தாலுக்கா ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்தர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்த பரமஹால் ரீஜனை வரும். லைக் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் அண்ட் நாமக்கல். அப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்டான கிருஷ்ணகிரியில் இருக்க போலுமலை ஃபோர்ட்டை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு பர் ஹெட் 20 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ 40 ருபீஸ் நம்ம இவங்களுக்கு பே பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல அது தெரிஞ்சு பாருங்க, அது ஃபுல்லா சிமெண்ட் ரோடு. சரி, நம்ம என்டிபிஸ் வாங்குற கடையானது சிமெண்ட் ரோடு. அந்த கடை ஒன்று இருக்கும், அதுல இருந்து கடை எங்களுக்கு தான், நாங்க தான். சரி சரி, நான் வந்திருக்கேன் ஆல்ரெடி. அப்படிங்களா? சரி சரி, சேப்பா போய் பாய். பாருங்க அந்த குட்டி பையன் எப்படி பைக் ஓட்டிட்டு இருக்கான். பறக்குறான். இப்போ என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டோம். பெருமாளை பார்க்க போறோம். பட் ரொம்ப கிடுகிடுன்னு ஆடுது. மக்களே இந்த வியூவை பாருங்க, செம்ம வியூ. செம்ம பிளேஸ் மக்களே, கண்டிப்பா விசிட் பண்ணும். வாவ், ஸ்கையை பாருங்க. அந்த கிளவுட் பர்டிகுலராக அந்த சன்னை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. கிட்ட வந்துட்டோம். ஓ, ஃபுல் ஆஃப் ரோடு.
அந்த பெல் சவுண்ட் வேறு எதுவும் இல்லை மக்களே. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த ஏஞ்சல் பெல் தான். ஸோ ஏஞ்சல் பெல் பொதுவாக வந்து பைக்கர்ஸ்க்கு இன்னொரு பர்சன் கொடுக்கணும், அவங்களாம் வாங்கக்கூடாது. லோவர் பார்ட் ஆஃப் த பைக் வந்து அதை கட்டிக்கணும். ஸோ அது வந்து உங்களை வந்து பேட் நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ்ல இருந்தும் நல்ல சேஃபாக ரைட் பண்ணுறதுக்கும் காப்பாற்றுன்றது நம்பிக்கை. வந்தாச்சு. செம்ம பிளேஸ். யா பைக் மட்டும்தான் லவ், கார்ல வர்றது கஷ்டம்தான், வலோது இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கே பைக் ட்ரைவ் பண்ணாலும் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோப்பாக இருக்குது, எந்த சேஃப்டியும் இல்லை. இந்த வியூக்காக தான் பல பேர் இதை பைக்கர்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது டாப் நாச் வியூ. பைக்கர்ஸ் எல்லாம் இந்த ஆஃப் ரோடில் கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு யாருமே இல்லை, நம்ம தான் வந்திருக்கோம். ஸோ ஃபைனல் எண்ட். இங்கே பார்க்கிங் போட்டுடலாம், அப்படியே கோயிலுக்கு கிளம்பலாம். நம்ம மட்டும்தான் நம்ம மட்டும்தான் அந்த மொத்த மலையில இருக்கோம். கோயிலுக்கு போகிற வழியே சும்மா பயங்கரமாக இருக்கு. செம்ம பிளேஸ். கோயில் போகிற கேரம் மார்க் போட்டிருக்காங்க. கீழே ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, பார்த்து நடங்க. வாவ், வாட்டர் கனெக்ஷன் நினைக்கிறேன். சின்னதா பழங்காலத்து கோவில் நினைக்கிறேன்ல விக்னேஷ். ஹியர் ஹியர். வாவ், நான் பல தடவை வாவுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா உண்மையாலே இந்த பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே, கண்டிப்பாக போங்க. மொத்த மலையில நாங்கள் மட்டும்தான். அண்ட் பெருமாள், how beautiful it is. இப்போ இந்த மலையோட வரலாறை பார்ப்போமா. விஜயநகர் எம்பையர் சமயத்தில் இந்த லொக்கேஷனை ஒரு டிஃபென்சிவ் லுக் அவுட் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பெருமாள் கோவிலும் கட்டப்பட்டிருக்கணும். பின்ன ஹைதர் அலி, திப்பு சுல்தான் காலங்களில் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேஸாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கைவசம் ஆயிருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்டன்னிங்கான பிளேஸ். நம்மளும் பெருமாள் இந்த மொத்த மலையிலுமே வேறு யாருமே இல்லை. உங்களுக்கு அப்படியே கோவில் சுற்றி காட்டுறேன். அங்கே அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம்.
ஓகே, வாங்க கோயிலுக்குள்ள போலாம். வாவ்! பெருமாளே! யாருமே இல்ல. நம்ம மட்டும் தான் இருக்கோம். சாமியோட சன்னிதானம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்க ஆசை எல்லாம் வேண்டிக்கோங்க. அது உங்களுக்கு பெருமாள் நடத்தி தருவார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. முடிந்தா சாமி எப்பவுமே மண்ணில் அடிபணிந்து வணங்குங்க. கோவில் சுற்றி இப்படிதான் இருக்கு. இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். மொட்டை குத்தி சாரி, மொட்டை குத்த மாட்டாங்க. மொட்டை அடிச்சு காது குத்துற இடம் இதுதான். இது ஆக்சுவலி அந்த காலத்துல குத்தி இருப்பாங்கல்ல. இப்போ நியூஸ் இருக்கான்னு தெரியல. ஓ, சரியான காத்து மக்களே. பெருமாள் சன்செட் எவ்வளோ பியூட்டிஃபுல். வாவ்! இப்படி ஒரு மலையில யாருமே இல்லாம பெருமாளும் நம்மள மட்டும், and the beautiful sunset. It's the most divine time in our life, you know. அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தை இல்லை, பட் அது அவ்வளோ பியூட்டிஃபுல். அவ்வளோதான் மக்களே, பெருமாளை தரிசனம் பண்ணியாச்சு, சன்செட்டையும் பார்த்தாச்சு. இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் திஸ் வீடியோ.